ஸோ கைஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் செமி எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்டில் பட்ஜெட்டாக கிடைக்கக்கூடிய வண்டி இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசருடைய ஹை ரைடர் அப்படிங்கிற வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதனுடைய செகண்ட் வேரியண்ட்டான எஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு ஹைப்ரிட்கான ஒரு டெக்னாலஜி இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். ஸோ இவங்களோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்மளோட அவினாஷியில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோடைய இன்ஜின்லேருந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த டொயோட்டாவுடைய ஹை ரைடர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போனட்டோட வெயிட் நல்லா பில் குவாலிட்டி கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். டொயோட்டாவுடைய பில் குவாலிட்டி இங்கே ஃபீல் பண்ண முடியுது. தென் இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே ரேப் பண்ணியிருக்காங்க. தென் ப்ராப்பரான ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங்கும் உள்ள நமக்கு கிடச்சிருக்கு. தென் ஃபயர் வால் டீசெண்டாகவே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1.5 லிட்டருக்கான ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 93 PS பவர் அண்ட் 122 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 141 Nm ஆஃப் டார்க்கும் 80 PS பவருக்கான ஒரு பவரும் வந்து இந்த வண்டியில் நமக்கு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 115 PS பவரும் 141 Nm ஆஃப் டார்க்கும் மொத்தமாக இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ Nm ஆஃப் டார்க் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஸ்பீடில் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டாரில் தான் வந்து இந்த வண்டி வந்து ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இன்ஜினோட ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலுக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ ட்ரைவ் பண்ணி நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாகவே க்ளோஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். வைப்பருக்கான ஃபில்லிங். ஸோ இன்ஜினோடைய மெக்கானிக் பர்செப்ஷனில் நீட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இதாக கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பாருங்கள், பிளாஸ்டிக்கோட பீடிங் எல்லாமே நீட்டாகவே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த போனட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சவுண்ட் குவாலிட்டிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனுடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,66,000 வரைக்கும் இந்த ஏப்ரலில் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆன் ரோட் காஸ்ட் என்னங்கிறது இந்த வீடியோவுடைய எண்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே ஹைப்ரிட் வண்டியில் மட்டும் இந்த இடத்துல கார்பன் ஃபைபருக்கான ஒரு கிளாசி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் வந்து நியோ டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஃபினிஷ் வந்து உங்களால் பார்க்க முடியும். டொயோட்டாக்கான ஒரு சில்வர் மேட் ஃபினிஷ் பண்ண பேட்சிங் இந்த இடத்துல ஒரு கிளாசி பிளாக் எஃபெக்ட்டும் கிடச்சிருக்கு. தென் டிஆர்எல் கூட இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல இருந்து இப்படியும் இங்கேருந்து அது கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் க்ரோம் லைன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. டிஆர்எல் இண்டிகேட்டர்ஸ் வித் எல்இடி லைட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் தான் வந்து கிடச்சிருக்கு. பட் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களால் இங்கே பார்க்க முடியும். சில்வர் க்ரோம் பண்ண ஒரு பிளாக் கலரில் பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ண ஒரு ஹவுசிங்கும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரே ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. தென் ஏர் டேம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி பிளாக் எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷனும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ போனட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடரான போனட் தான். ஸோ ஒரு மஸ்குலர் தீம் எஃபெக்ட் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். மேலே விண்ட்ஷீல்டு வாஷர் தென் விண்ட்ஷீல்டு வைப்பர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. வாஷர் ஃப்ளூயிட் இந்த இடத்துல உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே இந்த வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட் ப்ரொஃபைல் பாருங்கள். ஓஆர்பிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்டகிரேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்பிஎம்ஸ் தான். ஹைப்ரிடுக்கான ஒரு பேட்சிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கலரில் தான் வந்து கிடச்சிருக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் வீல் ஆர்ச் வந்து கிளாடிங் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியும். ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 215/60 ரிம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 17 இன்ச்சுக்கான ரிம் சைஸ் தான் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது இந்த எஸ் வேரியண்ட்டில் ஒரு ஸ்டீல் வீல் தான். பட் டாப் அண்ட் போகும்போது உங்களுக்கு மெஷின் கட் பண்ண அலாய் வீல் வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ஆல் வீலுக்கான டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் லென்த் வந்து 4365 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 1645 மில்லிமீட்டருக்கான ஹைட், விட்த்து பொறுத்த வரைக்கும் 1795 மில்லிமீட்டருக்கான விட்த்தும் இங்கே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள், 210 mmக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ், 5.4 மீட்டருக்கான ஒரு வீல் பேஸும் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏ அண்ட் பி பில்லர் பொறுத்த வரைக்கும்
மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சி பில்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ண எஃபெக்ட்டும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எஸ் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெனோராமிக் சன்ரூஃப் கிடையாது. பட் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜி அண்ட் பி வேரியண்ட்டில் உங்களுக்கு பெனோராமிக் சன்ரூஃப் வந்து கிடச்சிருக்கு. ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர்லேயும் உங்களுக்கு ஒரு கிளாசிக்கான அது எஸ்யூவி ஸ்டைலுக்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ சென்டரில் பாருங்கள் ஒரு க்ரோம் சில்வர் க்ரோம் ஃபினிஷ் பண்ண ஒரு பீடிங் இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கு. 2 டெயில் லேம்பையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சி ஷேப்க்கான ஒரு டிசைன் வந்து இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்க டெயில் லேம்ப். அதுவும் பார்த்திங்கன்னா சைடில் இருந்து ட்ராவல் ஆகுது. மேலே நமக்கு இது பேஸ் மாடல்னால வைப்பர்ஸ் கிடையாது, டீஃபாகர் மட்டும் கொடுத்துருக்கு. இன்டெகிரேட்டட் ரூஃப் ஸ்பாய்லர் வித் ஹை மவுண்ட்கான ஸ்டாப் லேம்பும் இங்கே கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இந்த நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் ஹைப்ரிட் எஸ் அப்படின்னு வேரியண்ட்டும் உங்களுக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. தென் டெயில் லேம்ப் மேலே கொடுத்துருந்தாலும் கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோஜன் செட்டப்பில் இண்டிகேட்டர் ரிவர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டார் ஒன்று பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஸ்கிட் பிளேட்ஸ் எஸ் ஒரு கிளாசி கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் பொறுத்த வரைக்கும் 4 பார்க்கிங் சென்சர் வந்து கிடச்சிருக்கு. எஸ் இது பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் கூட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. 1 டச்சுக்கான ஓப்பனிங்கோடு இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஹைட்ரோலிக் செட்டப்பில் தான் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹைப்ரிட்கான வண்டி. ஸோ அதனுடைய மோட்டார் வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் வந்து கிடைக்கிறதுக்கு உன்னால் பார்க்க முடியும். பார்சல் ட்ரைவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல எஸ் லோடிங்கை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான லோடிங் ஏரியா. இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோடிங் ஏரியா வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாக்கி டூல்ஸ் எல்லாமே வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சேம் ஃபுல் சைஸ்க்கான ஸ்பேர் வீல்க்கான டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நியோ டிரைவில் வந்து ஒரு 360 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். பட் இங்கே உங்களுக்கு ஒரு 300 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியோடைய இன்டீரியருக்குள்ளே போயிட்டு என்னென்ன சேஞ்சஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். இதனுடைய உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 47 லிட்டருக்கான ஒரு ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் 27.7. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு 24லேருந்து 25 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மைலேஜை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது உள்ளே போயிட்டு இந்த வண்டி உள்ளுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரெக்வா சென்சாரோட உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடுது. ஸோ டோர் எஸ் ஓரளவுக்கு நீட்டான டோர் ஓப்பனிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த திக்னஸ் பாருங்கள். எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக் அண்ட் ப்ரௌன் கலருக்கான ஒரு தீம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் நியோ டிரைவ் எடுத்திங்கன்னா ஒரு ப்ளம் கலர் வந்து இந்த ப்ரௌனுக்கு பதிலாக ஆட் ஆகிருக்கும். பட் இது வந்து ஹைப்ரிட் வண்டி அப்படிங்கிறதுனால பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் வந்து இன்டீரியர் அண்ட் சீட்ஸ்லேயும் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு ஃபேப்ரிகேட்டட் சீட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டோட கிடச்சிருக்கு. டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ரண்ட் பேக் மூவ் பண்ணிக்க முடியும். தென் ரிக்ளைன் அண்ட் டிக்ளைனுக்கான ஆப்ஷனும் கிடச்சிருக்கு. இதுவே நீங்கள் வி வேரியண்ட் எடுத்திங்கன்னா வென்டிலேட்டட் சீட்டுக்கான ஆப்ஷனும் வந்து ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டோர்ஸில் நமக்கு ஆல் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்கு. 1 டச்சுக்கான அப் அண்ட் டவுனுக்கான விண்டோஸ், டிரைவர் சைட் மட்டும் லாக் வந்து கொடுத்துருக்காங்க, டோரை லாக் பண்ணக்கூடியது. தென் 1 டச்சுக்கான விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸும் வந்து ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. எஸ் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து 2 டோர் பேட்ஸ்லேயும் வந்து கிடச்சிருக்கு. ஸ்பீக்கர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியாவும் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஒரு சிபிடி கியர் பாக்ஸ் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ ஆட்டோமேட்டிக் வண்டி தான். இதில் பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் பெடல், டெட் பெடல் வந்து நீட்டாகவே ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து அங்கே பார்க்க முடியும். ஸோ மேலே வந்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் வண்டி அப்படிங்கிறனால சில்வர் ரிங் நாப் கொடுத்து பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டனை ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். மற்றபடி இங்கே ஹெட்லைட்கான லெவலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எஸ் வேறு எதுவுமே இதில் நமக்கு கிடைக்கல. ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியோடைய இன்டீரியரில் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் இந்த வண்டிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வண்டியோடைய சீட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்னோடய டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ் இதுதான் என்னோடய டிரைவிங் பொசிஷன். இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டட் எஃபெக்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டொயோட்டாவோட பில்ட் குவாலிட்டியில் வந்து கண்டிப்பாகவே இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ கைஸ் இதுதான் இந்த வண்டியோடைய இன்டீரியர் வியூ. ஸோ இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்க பட்டன் பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்குவோம். எஸ் வண்டி வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு.
டொயோட்டாவோட வெல்கமிங் பேட்சோட நமக்கு வந்துட்டு உள்ளே வந்து வெல்கம் பண்ணுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய கீ வந்து லாக் அண்ட் லாக்கான பட்டன், தென் இங்கே வந்து டொயோட்டாக்கான லோகோ வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளாஸி எஃபெக்ட் பண்ண ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ் பண்ண டொயோட்டா லோகோ. தென் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா கீ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்பேர் கீ மாதிரி. ஸோ இதுதான் நீங்கள் சுசுக்கியில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே தான் வந்து இதுலேயும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட் ஷேப்க்கான ஸ்டேரிங் வீல் தான். குரோம் ஃபினிஷ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான பட்டன்ஸ். தென் ஸ்டேரிங்கில் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடலாக இருந்தாலும் கூட ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல், ஹெட்லைட்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் நமக்கு ஃப்ரண்ட் வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்கு. தென் இங்கே ஸ்டேரிங்கோடைய இந்த ஏரியாவில் மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஒரு ஃபியூச்சர்ஸும் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நியோ டிரைவ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஹைப்ரிட் வண்டி. ஸோ ஹைப்ரிட் வண்டியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதனுடைய கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இது மூலிமா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வந்து டைம், தென் கிலோமீட்டர் பர் ஹவர் எவ்வளோ ஓடி இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மோஷன், ஃப்ரண்ட், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்க்க முடியும். உங்களால் பிரைட்னஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவர், ஈகோ அண்ட் சார்ஜ்னு இருக்குது. ஸோ சார்ஜுங்கிறது உங்களுக்கு ரீஜெனரேட்டிவ்க்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம பார்க்கிங் மோடில் இருக்கோம். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ரைட் சைடில் டெம்பரேச்சருக்கான ஒரு கேஜ், தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூல் கேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவி மோடில் இப்போ இருக்குது. ஸோ இந்த வண்டியை நம்ம யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக் மோட்டார் மூலியமாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் நீங்கள் பவர் கொஞ்சம் கொடுக்க இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜினுக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம லைட்டாக ரேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க லைட்டாக இப்போ நான் ரேவ் பண்ணேன், ஆக்சிலேட்டர் டச் பண்ணோன்னே இவி அப்படிங்கிற இது வந்து அங்கே கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்குது. ஒரு 1.5 லிட்டருக்கான 3 சிலிண்டர் வண்டி அப்படிங்கிறத உள்ளே கண்டிப்பாக நாய்ஸ் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு டச் ஸ்க்ரீனுக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சுசுக்கியில் உங்களால் வந்து பார்த்துருக்க முடியும். ஒரு ஸ்மார்ட் ப்ளே ப்ரோக்கான ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த இதனுடைய ரெஸ்பான்ஸ் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு ஆவரேஜ் ஃபியூயல் எக்கானமி, ஆவரேஜ் ஸ்பீட், தென் ஃபியூயல் எக்கானமி, எனர்ஜி ஃப்ளோ வந்து உங்களுக்கு பேட்டரியிலேருந்து வண்டி எவ்வளோ வந்துட்டு எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நீட்டான ஒரு க்ளாஸி பேனல் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. தென் கீழே வந்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஹசார்ட்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் ஒரு கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. நைட் டைமில் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் பிளாக்காக இருந்திருந்தால் கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான விஷயம் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். தென் ஆட்டோமேட்டிக்கான ஏசி கண்ட்ரோல் இந்த எஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டாகல் சுவிட்சில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். தென் கீழே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஒரு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. தென் கூடவே நமக்கு டம்மி சுவிட்சஸ் நிறையாவே கொடுத்துருக்கு. தென் இந்த இடத்துல 12 வோல்ட்க்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட், தென் இங்கே USB போர்ட்டுக்கான ஒரு சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. தென் டாப் அண்ட் எடுத்திங்கன்னா இங்கே வந்து வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் வந்து கிடைக்கும். இங்கே வந்து சின்னதாக 2 ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஏரியா ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு, நல்லா டீப்பாகவே இருக்குது. தென் இங்கே நம்ம கூட இருக்கிறது ECVTன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வண்டி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் இந்த மாதிரி 4 மோடு இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா B அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ B அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சிங்கிள் பெடல் டிரைவ் பண்ண முடியும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர்லேருந்து நீங்கள் கால் எடுத்த உடனே தேவையான அளவு பிரேக்காக இந்த வண்டியை ப்ரெஸ் பண்ணி ரீஜெனரேட்டிவ் சிஸ்டம்க்கும் சார்ஜிங் ஏற்றுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். தென் கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணுறது ஒரு எலக்ட்ரிக்கல் வண்டி. ஸோ EV மோடுங்கிற ஆப்ஷன். தென் இங்கே ட்ரைவ் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் மோடை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெட் கலரில் வந்து ஆயிருக்கு. ஸோ பவர் மோடு இது பேர். தென் ஈகோ மோட், அதுக்கப்புறமா நார்மல் மோடு. ஸோ 3 மோடு வந்து கொடுத்துருக்காங்க. பவர் மோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், நல்ல ஒரு பவர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஈகோ மோடுங்கிறது சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டிக்கிறது, நார்மலுங்கிறது ஆஸ் யூஷுவல் நீங்கள் வண்டி எடுத்து நார்மலாக நீங்கள் ஓட்டிக்கணும். கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ராவாக வேணும், ஸ்போர்ட்டியாக ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பவர் மோடு யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ஹேண்ட் பிரேக், ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 2 கப் ஹோல்டர் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. தென் அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது சூப்பரான விஷயம். தென் உள்ள கூலண்ட் ஸ்டோரேஜ் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு 2 ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஏரியா நல்லாவே இருக்குது, ஸ்டோரேஜ் ஏரியா. தென் க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் கூலண்ட் க்ளவ் பாக்ஸ் இல்லை, பட் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருக்கு.
அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சன்வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோ பேசஞ்சர் சைடில் மிரர் கூடவே வந்து கிடச்சிருக்கு, வேனிட்டி மிரர். நீங்கள் டிரைவர் சைடில் ஐஆர்விஎம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே நைட்டுக்கான மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவலுக்கான ஒரு ஹாலோஜன் கேபின் லேம்பும் 2 வந்து கொடுத்துருக்கு. தென் இந்த இடத்துல உங்களுக்கு டிரைவர் சைடுமே உங்களுக்கு வேனிட்டி மிரர் ஒன்று கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதுதான் இந்த டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடருடைய ஒரு எஸ் வேரியண்ட்டுக்கான ஃப்ரண்ட் கேபின் வியூ. ஸோ இந்த வியூ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இறங்கிட்டு இந்த வண்டியோடைய ரியர் கேபின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், ஒரு 210 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸில் ஏறி இறங்குற மாதிரி கண்டிப்பாக ஃபீல் வந்து கிடைக்கல. ஸோ ரியருக்கான டோரை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் தீம் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், தென் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், கூடவே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா, ஸ்பீக்கரும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 சீட்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 3 பேருக்குமே இண்டிவிஜுவலாக கிடச்சிருக்கு. ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான ஒரு சைல்ட் மவுண்ட்டுக்கான ஃபெசிலிட்டியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லையும் பாருங்கள் பிளாக் அண்ட் ப்ரௌனுக்கான தீம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு ரியருடைய சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், தட் எஃபெக்ட் சூப்பராகவே இருக்குது. பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து இதை புல் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சீட் பெல்ட்ஸை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிரைவர் சைடும் கோ பேசஞ்சர் சைடும் உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் ஸ்மூத்தான வெளியே கொடுத்துருக்காங்க. ஹூக்கும் ஒன்று ப்ரொவைட் ஆகிருக்கு. தென் கேபின் லேம்ப் பாருங்கள், இண்டிவிஜுவலாக கிடச்சிருக்கு. சென்டரில் கொடுக்காம இங்கே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் ஜி வேரியண்ட் ஆர் வி வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெனரோமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏசி வெண்ட் வந்து 2 பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் கூடவே அட்ஜஸ்டபிள்கான கண்ட்ரோல்ஸ், தென் இங்கே உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட்டும், அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பிக்கான ஒரு போர்ட்டும் கொடுத்துருக்கு. ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா. தென் நடுவில் இருக்கக்கூடிய பம்ப் பாருங்கள், ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ 3rd பேசஞ்சருக்கு லெக்கை வந்து ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதனுடைய ஹைட்டு பற்றி பார்ப்போம். ஸோ என்னோடய ஹைட் 5.8. அப்படி இருக்கும் போது நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கு. நல்ல ஒரு சாய்வான பொசிஷனில் வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஷோல்டர் லைன் பாருங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கு. இங்கே ரியரில் குவார்ட்டர் கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் இன்டீரியர் கொடுத்தாலுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அடைச்ச மாதிரி ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஆம் வச்சுக்கக்கூடிய ஏரியாவும் நல்லாவே இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு ஹெட்ரூம் நல்லாவே இருக்குது. சாஞ்சு உட்காரதும் சூப்பராகவே இருக்குது. கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆம்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லாக்கபிள் டைப் தான். வேணும் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆம்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் 3 பேராக போகிறீங்க அப்படிங்கும்போது இது கூட லாக் பண்ணிட்டீங்கன்னா சீட்டோட குஷன்ஸ் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து இப்போது நிற்கிதுன்னே சொல்லலாம். ரொம்ப கீழேயும் போகல, மேலேயும் போகல, கரெக்டான பொசிஷன். 2 கப் ஹோல்டர் கூடவே கொடுத்துருக்காங்க. மொபைலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆம்ரெஸ்ட்டோட பொசிஷன் எஸ் நல்லாவே இருக்குது. லெக் ரூம் நீ ரூம்க்கான தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நீ ரூம் வந்து இவ்வளோ நீ ரூம் வந்து கிடச்சிருக்கு. நல்லா ஸ்கூப் அவுட் பண்ண சீட் தான். ஸோ நீ ரூமுக்கு ப்ராப்ளமே இல்லை. லெக்கை நான் நல்லா உள்ளே டக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுங்க வெளிச்சத்துக்கு டோர் திறந்துக்கலாம். ஸோ பாருங்கள் நீ ரூம் நல்லாவே இருக்குது. ஸோ லெக்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே நீட்டி வச்சு உட்காந்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் இங்கே நமக்கு வந்து கிடைக்குது. தை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 85%க்கான தை சப்போர்ட் வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஸோ லாங் ட்ராவலில் கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது என்னோடய ஹைட் 5.8 இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹை ரைடருடைய ரியர் கேபின் வந்து எனக்கு பர்சனலாக கம்ஃபர்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க வெளியே போயிட்டு இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட், அதுக்கப்புறமா இதனுடைய என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ இந்த வண்டியோடைய ஓவரால் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹை ரைடருடைய ஹைப்ரிட் வேரியண்ட்டுக்கான ஒரு ஆன் ரோட் காஸ்ட் இப்போது ஆனமலை டொயோட்டாஸில் இன்றைக்கி நான் எடுக்கிற டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 21,30,000 கிட்ட ஆல்மோஸ்ட் போய்கிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக
வேரியேஷன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாக்ட் டீட்டெயில் ப்ரைஸ் அண்ட் ஷோரூம் லொக்கேஷனுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ், ஜி, வி அப்படின்னு சொல்லி 3 மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எஸ் வேரியன்ட். ஜி அண்ட் வி வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேனரோமிக் சன்ரூஃப் அண்ட் வியில் நமக்கு வென்டிலேட்டட் சீட்ஸோட வந்து கிடச்சிருக்கு. மெஷின் கட் பண்ண அலாய் வீல் வந்து அதில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் கேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டாண்டர்டாக 17 இன்ச்சுக்கான வீல் சைஸ் தான் வந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ லுக் வைஸ் எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். டாப் அண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு எல்இடிக்கான ஒரு லைட் வந்து ஆட் ஆகும். இதில் வந்து ஹாலோஜன் செட்டப்கான லைட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட்லேயே எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் இந்த வண்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், தென் ரோல் ஓவர் மிட்டிகேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நீங்கள் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆனமலைஸ் டொயோட்டா அவினாஷியில் இவங்களோட ஷோரூம் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷோரூமோட லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிஷோர் vlogs. Bye.